கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நேர் விருப்பம் தான். நேர் விருப்பம்ன்ற படமா சார்? நேர் விருப்பம்ன்ற படம் இல்லை. ஒரு பார்வையாளர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த லகான் படத்தை பற்றி பேசுங்களேன் சார் அப்படின்னு. நல்ல விஷயம்தான். லகான் ஒரு அருமையான திரைப்படம். சொல்லப்போனால் ஆஸ்காருக்கு நாமினேஷனுக்கெல்லாம் போன படம் தான் அது. இந்தியாவின் சார்பாக போச்சு, அவ்வளோதான். மற்றபடி அது பரிசெல்லாம் வாங்கலை. படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வச்சு அழகாக எடுத்திருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயருக்கு இது வந்து கற்பனையான ஒரு கதை. இது நடந்த வரலாறுலாம் கிடையாது, ஒரு கற்பனையான கதை. என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அங்கே வந்து என்ன நடக்குது, அந்த கிராமத்து மக்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கருத்தாக இருக்கும். அதில் ஆமீர் கான் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார். என்ன நடக்கும்னா, இந்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த ஆங்கிலேய அதிகாரிகள்லாம். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பிடிச்சி விரட்டி திட்டி விட்ருவாங்க, ஓடுங்கடா அப்படின்னு. அப்போ பார்க்க தானங்க செஞ்சோம், பார்க்கறதுக்கு கூட உனக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது, ஓடிப்படாங்க. அப்போ ஆமீர் கான் தான் சொல்லுவாங்க, நாங்களும் வரோம் உங்க கூட விளையாட, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் எங்கள் ஊரை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்க, சரிடா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி அடிமையாக இருக்கணும் இப்படி இப்படின்லாம் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ சரின்னுவாங்க. ஒரு பந்தயம். ஆமீர் கானை கூப்பிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க கிராமத்தில். அவன் ஏற்கனவே நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறான், இதில் வந்து என் கூட கிரிக்கெட் மேட்ச் வரியான்னு நீ ஏன்டா போய் வம்பிழுத்த, இந்த வம்பிழுத்ததன் காரணமாக என்ன நடக்கும், நம்ம தோற்று தான் போவோம், அவங்கள மாதிரிலாம் விளையாட தெரியாது நமக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இதை வந்து தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுருக்கிற நீ பண்ணி கடைசியில் நாம் வீணாக தோற்று போய் இன்னும் கஷ்டத்துக்கு தான் ஆளாக போகிறோம், அதனால் இந்த ஊருக்கே பெரிய கெடுதலை கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதன் பிறகு ஒருத்தராக இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. வந்தோடனே இவங்க எல்லாம் மேட்ச்சை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருவாங்க, 1 மாதமோ என்னவோ கொடுத்து அதுக்கப்புறம் மேட்ச் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தராக விளையாட்டுக்கு வருவாங்க. அதில் ஒரு தச்சர் வந்து இவங்களுக்கு பேட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண அந்த டீம் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் கிண்டல் பண்ணி தான் சத்யராஜோட பையன் நடித்த ஒரு படத்தில் வடிவேல் வந்து இது மாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் ரெடி பண்ணுறாருன்ற மாதிரி கிண்டலாக வச்சுருப்பாங்க. உன் பேர் என்னடா, சங்கிலிங்க, நீ நாளையிலேருந்து உன் பேர் கங்குலி அப்படி இப்படி கிண்டல்லாம் பண்ணி கிண்டலாகவும் ஒரு மேட்சை ஒரு டீம் போட்டு, அதாவது லவ்வுக்கு ஏதோ பிரச்சனை வந்து அந்த மாதிரி 2 ஊருக்கு நடுவில் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சண்டையாகி அதுக்காக சிபிராஜுக்கு டீமுக்கும் வடிவேல் டீமுக்கும் மேட்ச்சு அப்படின்ற மாதிரி கிண்டலாக வச்சுருந்துருப்பாங்க. அது லகான பரோடி பண்ண விஷயம். அது இதில் வந்து சீரியஸாகவே பண்ணியிருப்பாங்க. இந்த டீம்கள்லாம் சேர்ந்து விளையாடி மேட்ச் எல்லாம் ஆரம்பித்து அந்த மேட்சை வந்து ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுன்றது அந்த படத்தில் பார்த்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கற்பனை கதை தான். கற்பனை கதையில் கூட ஒரு பீரியட் ஃபில்மாக அதை வச்சு அதை ஒரு கான்செப்டாக வச்சு, ஏன்னா ஒரு கிரிக்கெட் மேட்சை நீங்கள் என்னத்தை பெருசாக காமிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து மோசமான விஷயங்கள், அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரி போகிறாங்கன்னு தெரிஞ்சு பாலத்துக்கு அவங்க மேலே அடிபடுற மாதிரிலாம், ஒருத்தர் நல்ல பிளேயர் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுறப்போ அவங்க முட்டியை உடச்சி விட்ற மாதிரி காட்சிகள், ஒருத்தனை ஏமாற்றி அவுட் பண்ணிடுற மாதிரி காட்சிகள். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை வச்சு நிறைய படம் வந்துருச்சு. குறிப்பாக பார்த்தா சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2லாம் லகானை பேஸ் பண்ணி எடுத்தது தான். லகான் ப்ளஸ் அமெரிக்கன் பை, இந்த 2 படத்தையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அமெரிக்கன் பைன்றது வந்து ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒரு மேட்ச்சு, அது மாதிரி ஒரு கதை வரும். இதை வந்து அந்த ஊரில் வேறு மாதிரி இந்த பேஸ்பால் மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். பேஸ்பாலில் இல்லை ஃபுட்பால் மாதிரி அது ஒரு கான்செப்ட் வரும். அதை இவங்க வந்து அதே மாதிரி சென்னை 28ல் இருக்கக்கூடிய பசங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. நிறைய காட்சிகள் வந்து லகானை பேஸ் பண்ணி கூட இருக்கும். அதில் வந்து என்னை மிகவும் கவர்ந்த காட்சி வந்து லாஸ்ட்டு கடைசி பாலு 5 ரன் எடுக்கணும். 5 ரன் எடுத்தால் வின்னு. ஆமீர் கான் தான் நிற்பான், அடிப்பான் சிக்ஸர், அப்படியே போயிட்டே இருக்கும். போனால் கேட்ச் பிடிச்சிடுவாங்க. கேட்ச் பிடிச்ச உடனே இவங்க எல்லாரும் ஐயோ தோத்துட்டோன்னு நினைப்பாங்க. அம்பையர் பார்த்தா அவுட் கொடுக்க மாட்டார், சிக்ஸர்னு கொடுப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி ஒரு கையை தூக்கிட்டு அப்புறம் மறுபடியும் 2 கையை தூக்குவார், 2வது கையை தூக்குவார்.
அப்படிலாம் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. என்னென்னா அவன் கேட்ச் பிடிச்சது உண்மை, ஆனால் பவுண்டரி லைனுக்கு வெளியே போய் தான் பிடிச்சிருக்கிறான். அப்படி பிடிச்சதுனால அது சிக்ஸரில் தான் வரும், அவுட்டில் வராது அப்படின்னு அந்த காட்சி போகும். நடுவில் பாடல்கள், பக்தி காட்சிகள், பரவசங்கள், கிராமங்கள், கிராமத்தோட ஒற்றுமை, அது இதுன்னு பல விஷயங்களை கலந்து எடுத்திருப்பாங்க. உண்மையிலே வந்து அந்த லகான் படம் வந்த போது எனக்கு வந்து ஹிந்தியில் புரியாது, இப்போவும் புரியாதுன்னு வச்சுங்க. அப்போ மட்டும் என்ன, இப்போவும் புரியாது. ஆனாலும் தியேட்டரில் பார்த்து நான் ரசித்த படம், நான் தியேட்டரில் பார்த்து ரசித்த இன்னொரு ஹிந்தி படம், ஹிந்தி தெரியாமே ரசித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம் ஆப்கே ஹே கௌன் அப்படின்னு மாதுரி தீக்ஷித்தோட ஒரு படம். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இந்த லகான் வந்து அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கும். அதாவது ஒரு கிராமத்து சூழலில் ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணிக்கிட்டு ஆங்கிலேயரை கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து ஒரு கதையை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறது. அதாவது திரைப்படங்களை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக 2 ரூல்ஸ் தான். என்னென்னா, புட் ஆர்டினரி பீப்புள் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றீங்களா? சாதாரண மனிதர்களை அசாதாரணமான ஒரு சூழலில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டினீங்கன்னா அது ஒரு வகையான திரைப்படமாக மாறிடும். இல்லைனா மாற்றி புட் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் இன் ஆர்டினரி சிச்சுவேஷன், அதாவது மிக பிரபலமான மிக முக்கியமான நபர்களை கொண்டு போய் ஒரு சாதாரண சூழ்நிலையில் உட்கார வச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிங்கன்னா அது ஒரு கதையாக மாறிடும் அப்படிம்பாங்க. இதுதான் திரைப்படங்களில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய 2 வகையான உக்திகள். இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்களே, அஜித்தோட திரைப்படம். அந்த படத்தில் கூட என்ன நடக்கும், ஒரு சாதாரண குடும்ப தலைவன் திடீர்னு ஒரு பெரிய சைக்கோ கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை வச்சோடனே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குல்ல. அது வந்து வேற ஆங்கில படத்தோட தழுவல் தான், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. இது இவ்வளோதான் விஷயமே. இல்லை உங்களுக்கு எளிமையாக புரியணும்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவரை அவருக்கு ஏதோ ஒரு சான்ஸில் வந்து அவர் வந்து ஒரு மாதம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்னு படம் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஆர்டினரி மேன், எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். அதே போலவே இப்போ ரஜினிகாந்தை போன்ற ஒரு பிரபலம் வந்து ரோட்டில் இருக்க ஒரு தட்டுக்கடையில் சாப்பிட வந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் இன் ஆர்டினரி சிச்சுவேஷன். ஸோ இதுதான் வந்து திரைப்படங்கள். இந்த படமும் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான். ஒரு சாதாரண கிராமத்து மக்கள் மிக பலம் வாய்ந்த அதிகார பலம் மிக்க ஆங்கிலேய அதிகாரிகள். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கேமுக்கு பேர் இங்கிலீஷ்மேன் கேம் தான் பேர் கிரிக்கெட்டுக்கு. ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் மட்டும்தான் அந்த கிரிக்கெட்டை விளையாடுவாங்க. அதுலேயும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேம். அந்த கேமும் அவங்களோட ஸ்பெஷல் கேம். அதுவும் போக அதிகாரம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுக்கும் எதுவுமே இல்லாத, படிப்பறிவு கூட இல்லாத ஒரு கிராமத்து மக்களுக்கும் நடுவில் ஒரு போட்டி வச்சா அந்த போட்டி நேர்மையாக நடக்குமா, அந்த போட்டியில் இவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பார்வையாளர்களுக்கு உறுத்தாத வகையில் மிக சுவாரஸ்யமாக சொல்லி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்கவில்லை, இவ்வளோ நாளாயும் நான் பார்க்கல, அது ரொம்ப பழைய படம்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுட்டேன்னு நிறைய 2K கிட்ஸ் சொல்லலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் போய் பாருங்கள். ஏதாவது ஓடிடியில் இருக்கும், இல்லை யூடியூப்லேயே கூட ஏற்றி விட்ருப்பாங்க, பாருங்கள். விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத ஒரு படம் தான் லகான். அதில் ஆமீர் கானை பார்த்தீங்கன்னா, என்ன ஆமீர் கான் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமீர் கான் நடித்த மொதல் படமே நான் திருநெல்வேலியில் பார்த்துட்டேன். அந்த படத்தின் பேர் கயாமத் சே கயாமத் தக் அப்படின்னு பேர். அதில் வந்து பாப்பா கே தேஹா படா நாம் கரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அர்த்தமே தெரியாமல் உட்காந்து சும்மா போய் பார்த்துட்டு வந்த படம்னு வச்சிங்களேன். இப்படியாக ஆமீர் கானோட வளர்ச்சிகள்லாம் இருந்திருக்கு. லகான் வந்து ஆமீர் கானோட திரை வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படம். அதன் பிறகு தான் ஆமீர் கான் வந்து நிறைய வரலாறு சார்ந்த படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நிறைய வரலாறு சார்ந்த படங்கள்லாம் ஆமீர் கான் நடிச்சிருக்கிறாரு. அந்த படங்களையும் ஒன்றா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து ரசிங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.